வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். நம்ம ஷெட்யூல் 1 டெஸ்ட்டு முடிச்சாச்சு. எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இதை ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின், உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் ஆ, அன்பு செய்வது. செகண்ட், யாருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்று வள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார்? ஆன்சர் ஆ, நெஞ்சில் அன்பு இல்லாதவர். தேர்ட், யாரை கண் உடையவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார்? ஆன்சர் இ, கல்வி கற்றவர். ஃபோர்த், யாரை உயர்ந்தவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் இ, கற்றவர் முன் பணிந்து கற்பவர். ஃபிஃப்த், ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வமாக எதனை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? அ, கல்வி. சிக்ஸ்த், எந்த மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது என்று வள்ளுவர் கூறுகிறார்? இ, நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர். செவன்த், கற்றவர் முன் பணிந்து கல்லாதவரை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? தாழ்ந்தவர். எய்த், மரம் என்பதன் பொருள்? வீரம். இ, ஆன்சர் வீரம். 9, எலும்பை குறிக்கும் சொல்? ஆ, என்பு. 10, கூற்று ஏ, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஆ, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு இருக்குது, ஆனால் வேறு இல்லை. அதனால் ஆ, ஏ சரி, ஆர் தவறு. 11, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. நண்பு என்ற நாடாச்சிறப்பு என்னும் நாடாச்சிறப்பு. நண்புனா நட்பு தான் ஆன்சர். ஆ, அதான் ஆன்சர். 12, ஏமாப்பு என்பதன் பொருள்? ஆ, பாதுகாப்பு. 13, தாம் இன்புறுவது உலகம் இன்புற கண்டு டேஸ் கற்றறிந்தார். காமுறுவர் கற்றறிந்தார். ஆ, அதான் ஆன்சர். 14, அன்பகத்தில்லா பிரித்தெழுதுக. ஆ, அதான் ஆன்சர். அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. 15, கூற்று ஏ, அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர். கூற்று பி, வீரத்திற்கும் அன்புதான் துணை. ஆன்சர் ஆ, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. 16, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்றழைப்பர். இ, புன்கணீர். 17, உடையார் முன் எல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். இக்குறட்பாவில் செல்வர் என்ற பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. இ, உடையார். உடையார் தான் வரும், உடையவர்னு இருக்குது. உடையார், உடையவர்னாலும் செல்வம் உடையவர். அடுத்தது 18, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. இக்குறட்பாவில் உடல் உறுப்புகள் என்ற பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் அ, புறத்துறுப்பு. 19, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஆ, 2 மட்டும். அன்பில்லாதது உயிரற்ற உடல்னு அந்த திருக்குறளில் இல்லை. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல்னு சொல்லியிருக்காங்க. அன்பு உடையவர்கள் தான் தம் உடலும் பிறர்க்கேன்னு சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அன்பில்லாது உயிரற்ற உடல்னு அங்கே சொல்லலை. 20, அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. சாந்துணையும் யாதானும் நாடாமல் ஊரமை என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவனா சாந்துரையும்னா ஆன்சர் இ, சாகும் வரையிலும். 21, நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுற்றுக. அப்போ நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் பெயர் என்னன்னு தெரியணும். விளம்பி நாகனார். அதில் இயற்பெயர் என்னன்னா நாகனார் தான் இயற்பெயர். 22, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெற்ற நீதி நூலை கண்டறிக. ஆன்சர் இ, நான்மணிக்கடிகை. 23, ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் இ, முதுமொழி காஞ்சி. 24, நாலடியார். நாலடியார் சமண முனிவர், அதாவது சமண முனிவர். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலடியார் சமண முனிவர்,
ஃபஸ்ட்டு சி. நான்மணிக்கடிகை, செகண்ட் வந்து டி. விளம்பி நாகனார். முதுமொழி காஞ்சி வந்து மதுரை கூடலூர் கிழார். பி. பழமொழி நானூறு முன்னூரை அறையினார். இதுதான் ஆன்சர். இ அதுதான் ஆன்சர். அடுத்தது 25. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பழமொழி நானூறு. அடுத்தது பழமொழி நானூறுனா அ தான் ஆன்சர். 26. அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. எச்சம்னா அ செல்வம் தான் ஆன்சர். 27. நாலடியார் அடைமொழி பெயரை காண்க. ஆன்சர் ஆ வந்து குட்டி திருக்குறள். நாலடி 400 வரும் ஆப்ஷன் ஏல. இரண்டாவது உலக பொதுமுறை வராது. ஈ வந்து வேளாண் வேதம் தான் வரும், கழகம் கிடையாது. 28. நான்மணிக்கடிகை எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஈ தான் ஆன்சர். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஆ பாருங்க ஆ தான் ஆன்சர். ஜி.யு. போப். 30. விளம்பி நாகனாரின் ஊர் பெயர் விளம்பி. 31. முன்றுரை அறையினாரின் காலம் ஆ கிபி 4ஆம் நூற்றாண்டு. கிபி 4ஆம் நூற்றாண்டு தான் வரும். 32. நீர் உலையில் என்ற சொல் என்ற பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். 33. கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம் என்பதனை குறிப்பது அ ஆற்றுணா வேண்டுவது எல். 34. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எதுனா இ. முதுமொழி காஞ்சி. 35. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பிற. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆ நாலடியார். 36. மதுரை கூடலூர் கிழாரின் பிறந்த ஊர் கூடலூர். 37. முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும். அறவுர கோவை தான் வழங்கப்படும். 38. கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கம் உடைமை. கற்றலை விடவும் சிறந்தது எதுனா ஒழுக்கம் உடைமை. 39. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை. ஈ தான் ஆன்சர். இது வந்து இ ஒழுக்கமுடைமை. அதாவது 38க்கு ஆன்சர் இ ஒழுக்கமுடைமை. 39 இ மெய்ப்பினி இன்மை. 40. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாலும் என்ற சொல் எந்த நூலை குறிக்கிறதுனா ஆ நாலடியார் தான் குறிக்குது. 41. பொறுத்துக. மேதை நேராக போன்றோர் இருக்குது, விச்சைக்கு வயல் இருக்குது, செய் அறிவு நுட்பம், அணையார் இருந்தால் கல்வி. இதை மாற்றிக்கோங்க, அணையார் வரும். அப்போ மேதைனா அறிவு நுட்பம், விச்சைனா கல்வி, செய்னா வயல், அணையார்னா போன்றோர். ஆன்சர் ஆ தான் ஆன்சர். 42. கடிகை என்பதன் பொருள் ஆ தான் ஆன்சர். அணிகலன். 43. விளம்பி நாகனாரின் இயற்பெயர் நாகனார். விளம்பி நாகனாரின் இயற்பெயர் நாகனார். ஆன்சர் இ. 44. மனைக்கு விளக்கம் ஆ மடவார். மனைக்கு விளக்கம் ஆ மடவார். 45. நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் டேஸ் அறக்கருத்துக்களை கூறுகிறதுனா 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஈ தான் ஆன்சர். 46. நாலடியாரில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னா பதுமனார். ஆ தான் ஆன்சர். 47. கல்விக்கு விளக்காக விளங்குவது இ நல்லெண்ணங்கள். 48. உலக வசனம் என்று கூறப்படும் நூல் வந்து ஆ பழமொழி நானூறு. 49. முன்றுரை அறையினாரின் சமயம் சமணம். ஆ சமணம். 50. பழமொழி நானூறில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 34. இ 34. நன்றி. நீங்கள் வந்து இதில் எத்தனை ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டுன்னு உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் வந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு 3 டேஸில் வந்து உங்களுக்கு கொஷின் வரும். அது நல்லா டெஸ்ட் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.